நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பொருணை அருங்காட்சியகத்தை டிசம்பர் 20 திறந்து வைக்கிறார் முதல்வர். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 தமிழ் சொசைட்டியில் வந்து கவர் ஆகும். ஸோ திருநெல்வேலியில் பார்த்தீங்க அப்படின்னா பொருணை அருங்காட்சியம் வந்து கட்டப்பட்டிருக்கு. இதை வந்து நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் டிசம்பர் 20 வந்து திறந்து வைக்க இருக்கிறார். ஸோ எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல முன்னாடி காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாகரீக பண்பாடு வந்து இருந்திருக்கும். அதாவது நம்முடைய தமிழர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பழங்காலத்திலேயே மிகுந்த நாகரிகமாக அந்த காலத்திலேயே வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தும் பொருட்டு தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த அருங்காட்சியங்களை வந்து ஏற்படுத்துறாங்க. ஸோ அதுல கிடைச்ச அந்த பொருட்கள் முன்னாடி பல வருடங்களுக்கு முன்னாடி மக்கள் பயன்படுத்தின அந்த பொருட்களை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அருங்காட்சியகத்துல வைக்கும் போது மக்களால என்ன பண்ண முடியும், நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இவ்வளவு நாகரிகத்தோட அந்த காலத்திலே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு அறிய முடியுமோ அதற்காக தான் இந்த அருங்காட்சியங்களை என்ன பண்றாங்க அப்படின்னா திறந்து வைக்கிறாங்க.